Taste the Daily. சென்னையில் தனியார் பால் நிறுவன மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது கைகள் கட்டப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் பொள்ளினேனி என்பவர் மீது 44 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக பால் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புழல் பகுதியில் உள்ள வீட்டில் நவீன் கைகள் கட்டப்பட்டவாறு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்படி ஒருவர் கைகளை கட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்ற பிரதான கேள்வி காவல்துறை மீது சந்தேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மேலும் இதில் கொளத்தூர் துணை ஆணையர் நேரடியாக தலையிட்டு விசாரணை நடத்தியதோடு இதை சந்தேக மரண வழக்காகவும் பதிவு செய்துள்ளார். திருப்புவனத்தில் அஜித்குமார் காவலர்களால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதன் கோரமே மக்களின் மனதை விட்டு இன்னும் நீங்காத நிலையில் பால் நிறுவன மேலாளரும் அதே பாணியில் கொல்லப்பட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படியெனில் எந்த சாருக்காக இச்சம்பவம் நிகழ்த்தப்பட்டது? ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் பாணி இதுதானா என மக்கள் காட்டமான கேள்விகளை முன்வைத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி தினத்தையொட்டி பக்தர்கள் குவிந்த நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கோயிலில் குவிந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வரிசைகள் முறைப்படுத்தப்படாததால் பக்தர்கள் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும், மேலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படாததால் அவதிக்கு ஆளானதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வருமானத்தில் மட்டும் குறியாக இருக்கும் விடியா அரசின் அறநிலையத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. ரொம்ப சுகாதார வசதி எதுவுமே இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணியோடு இல்லை. வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால தண்ணி ஜனங்கள் தண்ணி ரொம்ப இதாக இருக்குது. தண்ணி தேவையாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. பாத்ரூம் வசதி இல்லை. ரொம்ப சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் ஜனங்க களைச்சு போய் நிற்கிறாங்க. ரொம்ப வேண்டிய பேர் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஆமாம் ஆமாம் மயக்கம் போட்டு படுத்துக்காங்க வழியில். லைன் தூரமாக விட்டுங்க. இதே மாதிரி சிங்கிள் லைன் விட்டு அங்கங்கே குடி தண்ணீர் வசதி வச்சு பாத்ரூம் வசதி வச்சா ஜனங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது.